Hi foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான சவுத் இந்தியன் டிஷ் பார்க்க போறோம். கொத்தவரங்காய் புளி கூட்டு. இது வந்து தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த பக்கத்துலலாம் செய்வா. ரொம்ப நல்லா இருக்கும் இது. இது வந்து பண்டிகை நாள் பருவம் அப்படின்னா ரொம்ப விசேஷமா இது செய்வா. அண்ட் இதில் எப்படின்னா வந்து காம்பினேஷன்ஸ் இருக்கு. வெறும் கொத்தவரங்காய் போட்டு பண்ணலாம், கொத்தவரங்காய் வேர்க்கடலை மட்டும் போட்டு பண்ணலாம், கொத்தவரங்காய் பட்டாணி மட்டும் போட்டு பண்ணலாம். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு ஃப்ரெஷ் மட்டர் இருக்கும், இப்போ இது சீசன் இல்லையா, ஃப்ரெஷ் மட்டரையும் சேர்த்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி தான் போட்டுருக்கேன். அப்புறம் வந்து நான் கலத்து பருப்பு வைப்போம் இல்லையா, அதோட சேர்த்து நான் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி நான் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையானது ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி நான் வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். ஒரு 2 pinches வெந்தயம், அப்புறம் வந்து ஒரு 7-8 மிளகு, அப்புறம் ஒரு 1.5 tablespoon வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 2லேருந்து 2.5 தனியா எடுத்துட்டுருக்கேன். ஒரு 6 வத்த மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3 tablespoon நான் வந்து தேங்காய் துருவி வச்சுட்டுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 1.5 teaspoon எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த வறுக்க வேண்டிய சாமான் எல்லாம் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படும். அதனால பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதெல்லாம் தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாக எடுத்து முதல்ல கடலைப்பருப்பு போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு கூடுதல் கொஞ்சம் நாளை தேவைப்படும். இந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் வறுக்கணும், நல்லா செவக்க வறுக்கணும். இது முக்கால் வறுப்பட்ட உடனே நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது முக்கால் வறுந்தாச்சு, இதெல்லாம் சேர்த்து போட்டுடலாம். இந்த தனியா போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆன பின்ன நம்ம என்ன பண்ணுறோம்னா தேங்காய் சேர்த்துட்டுலாம். தேங்காய் ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படிலாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே தேங்காய் வறுப்பட்டா போதும். அவ்வளோதான், தேங்காயும் வறுப்பட்டாச்சு. இதை எடுத்து ஆற வச்சுட்டுலாம். ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயை நம்ம சுட வச்சுட்டுலாம். ஒரு 2 teaspoon எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அலம்பி வச்ச இந்த கொத்தவரங்காவும் பட்டாணி ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு லைட்டாக அந்த கொத்தவரங்காவோட கலர் மாறும் பார்த்தேடா, அப்போ வந்து கரைச்ச புளி கரைச்சலை விட்டுறலாம். நீங்கள் வேணும்னா இதை வந்து குக்கர்லேயே இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துன்னு இருக்கலாம். பட் வந்து நான் ஒரு கொஞ்சம் தான் பண்ணுறேங்கிறதுனால நான் தனியாக வேக வைக்கிறேன். லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறதே நீங்கள் குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துட்டேன்னா உங்களுக்கு டைம் அண்ட் எனர்ஜி சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த கொத்தவரங்காய் கலர் மாறுறது. இப்போ இது புளிக்கரைச்சியில் விட்டுறலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இந்த காய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் வந்து முக்கால் வெந்திருக்கு. இப்போ இந்த மொத்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நம்ம போட்டுன்றலாம். அப்புறம் இந்த வேர்க்கடலை வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துன்றலாம். ஏன்னா இந்த வேர்க்கடலையிலையும் வந்து நம்மளுக்கு அந்த புளிப்பு அந்த உப்பு இதெல்லாம் சேரணும் இல்லையா, அதனால இப்போ இதை மூடி வச்சு திருப்பி நல்ல மைய வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஒரு 1/2 கப்பு கலத்துப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலத்துப்பருப்பை சேர்த்துடலாம். இந்த கலத்துப்பருப்பு கொதிக்கிறத என்ன பண்ணலான்னா நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதை சேர்த்துடலாம். விழுதை சேர்த்த பின்ன நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கலாம். ஏன்னா வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டோன்னா வந்து என்ன ஆகும்னா அடியில் பிடிச்சுன்றோம். இது எல்லாமா சேர்ந்து
ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ பாருங்க, கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்மளோட ஆற்றுல பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் பொடியை போட்டுடலாம். இது கருகிடக்கூடாது, சிம்மில் வச்சே பண்ணுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வறுத்ததை போட்டுடலாம். தனியாக எண்ணெயில் நம்ம சாம்பார் பொடியும் கருவேப்பிலையும் வறுத்தோம் இல்லையா, அதை பொரித்து போட்டதுனால ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் கிடச்சிருக்கு. நம்மளோட கொத்தவரங்காய் புளிக்கூட்டு ரெடியாக எடுத்து இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்துலலாம் பண்ணக்கூடிய இந்த சூப்பரான புளிக்கூட்டு ரெடி. வேர்க்கடலை பட்டாணிலாம் நம்மளோட சாய்ஸ் தான். வேணும்னா நீங்கள் இந்த காபுலி சோலே இல்லை இந்த பிளாக் சோலே அதெல்லாம் கூட ஊற வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.